வணக்கம், ஹலோ, வெல்கம் டு டிகிரி காஃபி. இன்றைக்கி நம்ம தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 தான். ஃபர்ஸ்ட்டாக நம்ம 3 கப்பு துருவின தேங்காய் எடுத்துருப்போம். நம்ம இப்போ துருவின தேங்காவை மிக்சியில் போட்டு இன்னும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது பேன் சூடானதும் அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் நம்ம இந்த நெய்யில் தேங்காவை ஒரு 1 மினிட் கிட்ட வறுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம இதோட ஒரு 1.5 கப் சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். இது சேர்ந்து கலந்துக்கிட்டதுக்கப்புறம் இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அடுத்ததாக இதோட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றி எல்லாத்தையும் கலந்துக்கலாம். இப்போ சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த தேங்காவை நம்ம கிளறி விட்டு குக் பண்ணோன்னா இதில் இருக்க தண்ணி 80% கிட்ட வற்றிடும். தேங்காவை அடிப்பிடிக்க விடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் தேங்காய் எல்லாமே ஒட்டி சேர்ந்து வரும். இப்போ நம்ம இதை இறக்கிட போகிறோம். இதில் நான் 80% தண்ணி மட்டும் தான் வற்ற விட்டுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கணுன்னா நம்மளோட பர்ஃபி நல்லா சாஃப்டாகவும் சூவியாகவும் இருக்கும். உங்களுக்கு பர்ஃபி இன்னும் கொஞ்சம் கட்டியாக ஹார்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 5 to 6 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு பேன் இல்லை ஒரு தட்டு எடுத்து நெய் தடவிக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் போடுறேன், ஆனால் அது ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம தேங்காய் இதுக்குள்ளே மாற்றி நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். நம்ம முந்திரி பாதாம் எல்லாம் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். நம்ம நட்ஸு தேங்காயோடைய ஃபஸ்ட்டே கலந்து விட்டுருந்தோன்னா இது ஆறி நம்ம பீஸ் போடும் போது கொஞ்சம் உடையும். அதனால் நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்ச முந்திரியும் பாதாமியும் போட்டுக்கலாம். கரண்டியோட பின்னாடி வச்சு கொஞ்சம் அழுத்தி விட்டுடலாம். இது கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நம்ம கத்தியால் கொஞ்சம் பீசஸ் போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். இப்போ ஆறினதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பர்ஃபியை எடுத்து பார்க்குறோம். அவ்வளோதான், தேங்காய் பர்ஃபி ரெடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.